மகாநதி சீரியலில் இப்போ ராகினி சொன்னோன்னு பசுபதிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. இது கரெக்டான டைம், இது கான்ட்ராக்ட் முடிகிற டைமாகவும் இருக்குது. நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக காவேரியை வெளியில் அனுப்பிடுவான், வெண்ணிலாவோட விஜய் ஒன்று சேர்ந்துருவான், நம்ம போட்ட பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அன்பரசை கூட்டிக்கிட்டு இப்போ பசுபதி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி அதே மாதிரி லக்ஷ்மிமா எல்லாருமே குடும்பத்தோடு வராங்க. இந்த ஒரு விஷயத்தை பசுபதி சொல்கிறாரு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, கான்ட்ராக்ட் பண்ணி தான் போட்டு தான் உங்கள் பொண்ணு விஜய் கல்யாணம் பண்ணியிருக்கா. அதுவும் எதுக்காக தெரியுமா? காசுக்காக யாராவது இப்படி பண்ணுவாங்களா? ஒரு வருஷம் காசுக்காக இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுற ஒரு கேவலமான ஒரு பொண்ணை நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு பசுபதியாக இருக்கட்டும், அன்பரசாக இருக்கட்டும் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஜய், காவேரி இருக்க வரைக்கும் வெண்ணிலாவோட ஒன்றால் ஒன்று சேரவே முடியாது. உனக்கு நான் உதவி பண்ணுறேன், ஒழுங்காக இவளை வெளியில் அனுப்பி துரத்தி விடு. இவ இருக்க வரைக்கும் நீ வெண்ணிலாவோட ஒன்று சேர்ந்து நீ நினச்சி வாழ்க்கையை வாழ முடியாது. காவேரி இங்கே இருக்க வேண்டாம், ஒழுங்காக அவளை விரட்டி விட்டுரு. இதுதான் கரெக்டான டைமாக தான் கான்ட்ராக்ட்லாம் போட்டிருக்கே அப்படின்னு சொன்ன உடனே கோவப்பட்டு விஜய் பேசுகிறார். யாரும் காவேரியை பற்றி தப்பாக பேசக்கூடாது. அவள் ஒன்றும் காசுக்காக மட்டும் என்னை கல்யாணம் பண்ணலை, அவர் உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணனா. நானுமே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கல்யாணம் நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், அவன் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, தங்கச்சி ஆப்ரேஷனுக்காக வேறு வழியே இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, மற்றபடி அவளை தப்பாக பேசுறதுக்கு நான் ஒரு காலமும் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் கத்துறாரு. முதல்ல இங்கேருந்து எல்லாரும் வெளியில் போங்க, இல்லைனா நான் என்ன பேசுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தெரியாது, கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது நல்லதுக்காக தான் பேச வந்தோம் அப்படின்னு பசுபதி சொல்ல, என்ன நல்லது, இதெல்லாம் நல்லது கிடையாது, நீங்கள் காவேரியை பற்றி தப்பாக பேசினா ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய் வாய்க்கு வந்தபடி பயங்கரமாக ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி காவேரியோட அம்மா லக்ஷ்மிமா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பக்கம் காவேரியை பார்க்கும்போது தலையாடுறாங்க. காவேரி, ஏன்டி இப்படி பண்ண? உன் வாழ்க்கையில் நீனே உன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டியே, ஏன் இதெல்லாம் பண்ணின? இப்படி அவன் வாழ்க்கையை நீ எடுத்துக்குவ பாரு, உன்னை என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு பாரு அப்படின்னு ஒரு பக்கம் அழுகிறாங்க லக்ஷ்மிமா. உங்களை மழை போல் நம்பியிருந்தேன் தம்பி, நீங்களும் அப்படி பண்ணுறீங்க, நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லையே, என்னோட பொண்ணோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் கதறி அழறாங்க. இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், இதுதான் கரெக்டான டைம், கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுல்ல, கண்டிப்பாக நான் உங்களோட சந்தோஷத்துக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் விஜய் அப்படின்னு காவேரி சொன்ன உடனே இதை கொஞ்சம் கூட விஜய் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ விஜய் ரொம்பவே ஷாக்கிங் ஆகிறாங்க. என்ன காவேரி, லூசு மாதிரி பேசுகிற, நீ எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கத்த. இப்போ காவேரி சொல்கிறாங்க, ஆமாம் விஜய், கான்ட்ராக்ட் பண்ணி தான் போட்டு தானே கல்யாணம் பண்ணேன், கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் இந்த வீட்டில் நான் இருக்கணும், அதுக்கப்புறம் கிளம்பிடணும், நீங்களும் அதுக்கு தானே ஆசைப்படுறீங்க, இப்போமே டிவோர்ஸ் அப்படி இப்படின்னு தானே ரொம்பவே மும்முரமாக இருக்கீங்க, உங்களுக்கு அந்த கஷ்டத்தை நான் கொடுக்கவே மாட்டேன் விஜய், ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ நாளாக நான் இந்த வீட்டில் இருந்தேன், உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாக இந்த வீட்டில் ஒரு நல்ல மருமகளாக இருந்தேன், ஆனால் இது நடிப்புன்னு மட்டும் அதை கொச்சப்படுத்திடாதீங்க, நான் அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்ச நாளாக இருந்தாலும் அது உண்மையாக நான் வாழ்ந்தேன், உங்களை நேசித்து வாழ்ந்தேன் அப்படின்னு காவேரி அழறாங்க. நீங்கள் வெளியில மேலே எவ்வளோ பாசமும் எவ்வளோ அன்பும் வச்சுருந்தீங்க அப்படிங்கிறதுமே எனக்கு தெரியும், ஏன்னு கேளுங்க, இப்போ வரைக்கும் தாத்தா போயிட்டு ஹாஸ்பிட்டல் அவளை விட்டுட்டு வா, அவங்க பார்த்துக்குவாங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு தாத்தா உங்கள்கிட்ட எவ்வளோ எடுத்து சொல்லியும், ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப வெண்ணிலா கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்ன காரணம்? ஏன்னா உங்களுக்கு வெண்ணிலாவை அவ்வளோ பிடிக்கும், என்னை விட ஜாஸ்தியாக உங்களுக்கு வெண்ணிலா மேலே அவ்வளோ அன்பு பாசம் எல்லாமே இருக்குது, அஃபெக்ஷன் எல்லாமே இருக்குது, அதை கண்டிப்பாக உங்களால் விட்டு கொடுக்கவே முடியாது விஜய், நீங்களும் வெண்ணிலாவும் ஒன்று சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு தடையாக இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமாக நான் இங்கேருந்து விலகி போயிடுவேன் விஜய், அது மட்டும் நினச்சிக்கோங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. வெண்ணிலா சரியாகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது துடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு என்னையும் பார்க்கணும், ஒரு பக்கம் வெண்ணிலாவையும் பார்க்கணும், ஆனால் வெண்ணிலா உங்களால் விடவே முடியாது விஜய், நீங்கள் என்ன விட்டாலும் விட்டுருவீங்க, வெளியில் விட மாட்டீங்க, ஏன்னா இப்போ கொஞ்ச காலமாக நீங்கள் அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதுமே எனக்கு தெரியும், ஸோ நான் கிளம்பி போகிறேன்னு நிறைய டைலாக் பேசுகிறாங்க காவேரி. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி அதிர்ச்சியோட விஜய் அப்படிலாம் இல்லை காவேரி அப்படின்னு சொன்னாலும் காவேரி அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் லக்ஷ்மிமா ரொம்பவே திட்டுறாங்க காவேரியை, உன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட, உன்னோட வாழ்க்கையே போச்சு, ஏண்டி இப்படி பண்ணின, நீ அப்போ கூட நான் நினச்சேன் ஏன் இப்படி பண்ணா, அப்படி சுயநலமாக கல்யாணம் பண்ணிட்டாலேன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்க காவேரி, என் குடும்பத்துக்காக ஒன்று நீ பார்த்து செஞ்சு கடைசியில் உனக்கு என்ன பேர் வந்திருக்கு பார்த்தியா, காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற பேரே உனக்கு போதும், என் குடும்பத்துக்காக நம்ம குடும்பத்துக்காக நீ பார்த்த, இனிமே ஒன்றை நான் வச்சு பார்த்துக்கிறேன், இன்னுமே இந்த வீட்டில் இருக்க வேணாம் காவேரி, ஒன்று நான் எப்படி பார்த்துக்கிறோமோ அப்படி பார்த்துக்கிறேன், நீ கிளம்பி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மிமாவும் காவேரியை வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜய், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவகிட்ட எடுத்து சொல்லுங்கள், நான் அவளை என்ன மனசில் நினச்சிருக்கேன்னு எடுத்து சொல்லுங்கன்னு ஒரு பக்கம் விஜய் கதறா, இன்னொரு பக்கம் காவேரி அவங்க அம்மா கூட கிளம்புறாங்க.
இப்போ வந்து தாத்தா வந்து விஜய் கிட்ட சொல்கிறாரு, ஏன் விஜய் கத்தாத விஜய், டென்ஷன் ஆகாத, இங்கே தானே பக்கத்தில் தானே போகிறாங்க, கண்டிப்பாக அவள் கோவம்லாம் குறைஞ்சோன்னா நம்மளே வந்து திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம், நீ எதுக்குமே டென்ஷன் ஆகாது. அப்படி இல்லை தாத்தா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவளை மிஸ் பண்ணிடுவானு பயமாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் வந்து கதறி அழுறாரு. ஸோ சர்ப்ரைஸ்னு விஜய் வந்து எதுவுமே சொல்லாமல் வச்சது தான் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு வந்து ஒரு பெரிய காரணம். முதலே வந்து ஆஃபீஸில் ஷேர் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலே எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிருக்கும், இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இப்போ காவேரி அழுதுகிட்டே வந்து அவங்க அம்மாவோட போகிறாங்க, விஜய் இங்கே கதறி அழுதுட்டு இருக்காரு. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது, 2 பேரும் எப்படி ஒன்று சேர போகிறாங்க, விகா அப்படியே 2 அந்த ஜோடி வந்து எப்போ ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.